வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் முகவரி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்கிற 464 T90 பீரங்கிகளை பற்றி பார்க்க போகிறோம். சிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி ரஷ்யா கிட்டேருந்து 464 T90 பீரங்கிகளை சுமார் 13,500 கோடி ரூபாய் செலவில் வாங்கிறதுக்கான ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாம் ரஷ்யாவோட இந்த T90 வகை பீரங்கிகளை T90 பீஷ்மா அப்படின்ற பேரில் உபயோகிச்சிட்ருக்கோம். ஏற்கனவே ரஷ்யா கிட்டேருந்து முழுமையாக அசம்பிள் பண்ண பீரங்கிகளாகவும் பாகங்களாக கொண்டு வந்து ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியில் அசம்பிள் செஞ்சும் உபயோகிச்சிட்ருக்கோம். இந்த முறை இதில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தா 80% ப்ரொடக்ஷனை இந்தியாவில் மேற்கொள்ளணும் அப்படின்னு கான்ட்ராக்டில் நாம் கொடுத்துருக்கோம். யூரால் வேகன்ஸ்வார்டு அப்படின்ற ரஷ்ய நிறுவனத்தால் தயாரிக்கப்படுறது தான் இந்த T90 வகை பீரங்கிகள். இது ஒரு 3வது தலைமுறை சார்ந்த பீரங்கி. இந்த பீரங்கியோட எடை சுமார் 48 டன்கள், நீளம் 30 அடி, அகலம் 12 அடி மற்றும் உயரம் 7 அடி இருக்கும். 3 பேர் கொண்ட குழு இந்த பீரங்கியை இயக்க முடியும். 125 mm பீரங்கியை தன்னோட பிரதான ஆயுதமாக கொண்டு இந்த பீரங்கி இயங்குது. இது இல்லாமல் 2 வகையான எந்திர துப்பாக்கிகளையும் இந்த பீரங்கியிலேருந்து இயக்க முடியும். இந்த பீரங்கியால் கவசங்களை தொலைக்கும் குண்டுகள், ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய வெடிப்பொருட்கள், அது இல்லாமல் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கூட சுட முடியும். இந்த பீரங்கியில் லேசர் மற்றும் இன்ஃப்ராரெட் கருவிகள் மூலம் எதிரிகளோட நிலைகள் மற்றும் தூரங்களை கணக்கிட்டு குறிவச்சு தாக்க முடியும். மேலும் எதிரிகள் இந்த பீரங்கி மேலே வீசுகிற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையிலேருந்து தப்பிப்பதற்கான அமைப்பும் இந்த பீரங்கியில் இருக்குது. பகல் மற்றும் இரவு நேரங்களில் இந்த பீரங்கியால் இயங்க முடியும். இந்த பீரங்கியில் பொருத்தப்பட்டிருக்கிற ரியாக்டிவ் ஆர்மர் தன்னை நோக்கி வர பீரங்கி குண்டுகளையும் ஏவுகணைகளையும் உடற்பகுதியை தொடுவதற்கு முன்பாகவே வெடிக்க செய்யும். இதனால் நம்முடைய பீரங்கி பாதுகாக்கப்படுது. 1130 ஹார்ஸ்பவர் டீசல் என்ஜின்களை கொண்டு இந்த பீரங்கி இயங்குது. மணிக்கு சுமார் 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இயங்க முடியும். எக்ஸ்ட்ரா ஃபியூல் டேங்க்ஸ் இல்லாமலே 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த பீரங்கியால் பயணிக்க முடியும். ஸ்னார்க்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டு 5 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கிற தண்ணீரில் கூட இந்த பீரங்கியால் பயணிக்க முடியும். வேகமாக நகர்ந்துட்டு இருக்கும்போது கூட இந்த பீரங்கியால் குறி தவறாமல் சுட முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கூடுதல் பீரங்கிகளால் இந்திய இராணுவ பலம் மேலும் அதிகரிக்கும்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.